குலதெய்வத்திற்கு வணக்கம், குருவிற்கு வணக்கம், 33 கோடி தேவர்களுக்கும் வணக்கம். உலகெங்கும் வாழும் ஆன்மீக அன்பர்களே, ஸ்ரீ விஷ்ணு சோழி பிரசன்னம் மற்றும் ஜோதிட நிலையம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் பல கோடி. சோழி பிரசன்னம் என்பது இறைவனிடம் கேட்கும் வாக்கு போல. தங்களுக்கு ஒரு காரியம் நடக்குமா நடக்காதா, திருமணம் ஆகுமா ஆகாதா, நிலம் வாங்கலாமா வேண்டாமா, வீடு கட்டலாமா வேண்டாமா என்று இந்த சோழி பிரசன்னத்தில் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். உடல் ஆரோக்கியம் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம். தேவைப்படுவோர் இந்த சோழி பிரசன்னத்தை கேட்கணும்னு நினைக்கிறவங்க கீழே உள்ள நம்பரில் நீங்கள் காலை 5 மணி முதல் 6 மணிக்குள் தொடர்பு கொள்ளவும். அப்போ தான் அந்த சோழி பிரசன்னத்துடைய பலன் உங்களுக்கு முழுசாக கிடைக்கும். குலதெய்வத்தின் அருளாலும் குருவின் அருளாலும் 33 கோடி தேவர்களின் அருளாலும் இதை பார்ப்பவர்கள் கேட்பவர்கள் அனைவருக்கும் அனைவருடைய வாழ்விலும் மங்களமும் வெற்றியும் உண்டாகுவதாக. அனைத்து ராசி நேயர்களுக்கும் இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். ஆங்கில ஆண்டு 2024 ஜூன் மாதம் 22ஆம் நாள். தமிழ் வருடம் என்று பார்க்கும் பொழுது குரோதி ஆண்டு ஆனி மாதம் 8வது நாள். இன்று சனிக்கிழமை. இன்றைய சூரிய உதயம் காலை 5:54 அதே போல் இந்த சந்திராஷ்டம தினம் என்று பார்க்கும் பொழுது பரணி நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்கள், கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்த நேயர்களுக்கு இன்று சந்திராஷ்டம தினம். இந்த சந்திராஷ்டம தினத்தில் நீங்கள் மௌனமாக அமைதியாக அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். 22/6/2024 இன்று பிறந்தநாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசி நேயர்களுக்கும், அதே போல் திருமண நாள் விழா கொண்டாடும் அனைத்து ராசினியர்களுக்கும் உங்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்களையும் திருமண நாள் வாழ்த்துக்களையும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். 22/6/2024 இன்றைய ராசி பலன்களை அனைத்து ராசினியர்களுக்கும் இப்பொழுது பார்ப்போம். உலகெங்கும் வாழும் மேச ராசி நேயர்களே, இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. நீண்ட நாளாக செய்கின்ற செயல்களில் தடைகள் இருந்தால் அந்த தடைகள் எல்லாம் விலகக்கூடிய நாள் இந்த நாள். அதே போல் உங்கள் உற்றார் உடன் பிறந்தவருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உடன் இருப்பவர்களுடைய எண்ணங்களையும் செயல்களையும் நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு. அதே போல் ஆன்மீகத்தில் அதிகமாக கவனத்தை செலுத்துவீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி இருக்குது. உங்களுக்கு தொந்தரவு செய்தவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய நல்ல நாள். இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளுங்கள். உலகெங்கும் வாழும் ரிஷப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வியாபாரத்தில் புதிய நுட்பங்களை புகுத்தி அதிகப்படியான லாபங்களை காண்பீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். இந்த நாளை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அனைவரிடத்தில் விட்டு கொடுத்து போனீங்கன்னா மிக சிறப்பாக இருக்கும். அதே சமயத்தில் கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வாக்குறுதி யாருக்கும் அளிக்காதீர்கள். சகோதரர் வழியில் விட்டு கொடுத்து போகணும். ஒரு முயற்சியை செய்வதற்கு முன்னால் 1000 தடவை யோசித்து செயல்பட்டால் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உலகெங்கும் வாழும் மிதுன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நீண்ட நாளாக ஆசைகள் உங்களுக்கு நிறைவேறும். வீட்டிற்கு தேவையான விலையுறந்த பொருட்களை வாங்கி ஒரு மகிழக்கூடிய நல்ல நாள். எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் வெளிநாடு வெளியூரிலிருந்தெல்லாம் உங்களுக்கு வரும். உங்கள் மனதிற்கு ஒரு ஆறுதலை தரக்கூடிய ஒரு நல்ல நாள். நீங்கள் செய்திருக்கின்ற முயற்சிக்கு எல்லாமே இன்றைக்கி செயல் வடிவம் வெற்றி கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தில் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக உடல் ஆரோக்கியம் மேம்பாடு அடையும். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியுடைய ஆதரவு கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் 1-2 மடங்கான லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாள். உலகெங்கும் வாழும் கடகராசினியர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. அது எதிர்கால வாழ்க்கைக்கு உங்களுக்கு உதவக்கூடிய வகையில் அது இருக்கும். அதே போல் உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க. குழந்தைகளுடைய மனஸ்தாபம் எதுவும் வச்சுக்காதீங்க. வண்டி வாகனங்கள் போகும்போது ஜாக்கிரதையாக போயிட்டு வாங்க. சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் அது உங்களுக்கு வெற்றியை தான் தரும், தோல்வியை தராது. வியாபாரத்தில் 1-2 மடங்கு லாபங்கள் கிடைக்கும். அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் கிடைக்கும். ஒரு வெற்றிகரமான ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் சிம்ம ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் வீட்டிற்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்களை வாங்கி மகிழக்கூடிய நாள். நீண்ட நாள் ஆசைகள்லாம் நிறைவேற போகக்கூடிய நாளாக இருக்கிறது. பொன் பொருள் சேர்க்கை, வீடு வாகனங்கள்
சொத்துக்கள் வாங்குவது குறித்த யோசனை இன்றைக்கி அதிகரிக்கும். கண்டிப்பாக வந்து சேரக்கூடிய நல்ல நாள். மனதில் குழப்பங்கள் எதாவது இருந்தால் நீங்கி தெளிவு அடையக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. வியாபாரத்தில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். புதிய நுட்பங்களை புகுத்துவீர்கள். புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமாவாங்க. அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரியுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். உலகெங்கும் வாழும் கன்னி ராசி நேயர்களே, மனதில் ஒரு தன்னம்பிக்கை, தைரியம், நேர்மறையான எண்ணங்கள் வரக்கூடிய நாள். திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே கண்டிப்பாக நடைபெறக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைக்கி இருக்கிறது. எதிர்பார்த்த மகிழ்ச்சியான செய்திகள் கண்டிப்பாக வந்து சேரும். வியாபாரத்தில் முதலீடுகளை போடுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தை விரிவுபடுத்துவீங்க. அதற்குண்டான முதலீடுகள் உங்களுக்கு கிடைக்கும். உத்தியோகத்தில் அலுவலர்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். மேலதிகாரியுடைய ஆதரவு இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். பகைகள் ஏதாவது இருந்தால் எல்லாம் விலகக்கூடிய ஒரு நல்ல நாள். வாய்ப்புகள் கிடைக்கும். மாற்றம் ஏற்படக்கூடிய நாள். உலகெங்கும் வாழும் துலாம் ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் தாய் வழி தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவு அதிகமாக இருக்கும். பூர்வீக சொத்துக்களில் இருந்து வந்த பிரச்சனை உங்களுக்கு கண்டிப்பாக குறையும். நீண்ட நாளாக விற்காத நிலங்கள்லாம் விற்கக்கூடிய வாய்ப்பு. ரியல் எஸ்டேட் செய்கிறவர்களுக்கு நல்ல கமிஷன் கிடைக்கும். அதே போல் உற்றார் உறவினர்களுடைய வருகை உங்கள் மனதிற்கு ஒரு தெம்பை ஏற்படுத்தும். நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க. வியாபாரத்தில் அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வருமானங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு. அலுவலகத்தில் அனைவருடைய ஆதரவும் இன்றைக்கி கிடைக்கும். உலகெங்கும் வாழும் விருச்சிக ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை. கணவன் மனைவிக்குள்ளார ஒரு ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. இருந்தாலும் நாங்கள் நண்பர்களிடத்தில் விட்டு கொடுத்து போகணும். அலுவலகத்தில் மேலதிகாரிகள் சக ஊழியர்களும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போயிட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். எதிர்பார்த்த சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். அதே சமயத்தில் வியாபாரத்தில் லாபங்கள் அதிகரிக்கும். புதிய வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு அறிமுகமாவாங்க. அரசு வழியில் ஏதாவது உதவி கேட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி ஒரு மகிழ்ச்சியான நாள். உலகெங்கும் வாழும் தனுசு ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உடல் நலையில் கொஞ்சம் அக்கறை தேவை. உடல் நலத்தில் ஏதாவது குறைபாடு ஏற்பட்டால் உடனடியாக அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று வைத்தியம் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து போங்க. மனம் விட்டு பேசுனீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி அனுபவங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாள். அரசு காரியத்தில் உங்களுக்கு எதிர்பார்த்துருந்தீங்களா அந்த முயற்சி பலிதல் ஆகும். வியாபாரம் விஷயமாக வெளிநாடு வெளியூர் சென்றுவதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. அதே சமயத்தில் அலுவலகத்தில் மேலதிகாரிகளுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும். நீண்ட நாளாக மனதில் ஏதாவது குழப்பங்கள் இருந்தால் அந்த குழப்பங்கள்லாம் விலகி ஒரு நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மகர ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சகோதர சகோதரிகள் வழியில் கொஞ்சம் அனுசரித்து போய்க்குங்க. நினைத்த பணிகள் சில முடிக்கிறதுல தாமதம் ஏற்பட்டாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் மேலதிகாரியோட கொஞ்சம் அனுசரித்து போங்க. தான் உண்டு தன் வேலை உண்டுன்னு இருக்குன்னு நல்லது. அதே சமயத்தில் எதுலேயுமே பதற்றம் இல்லாமல் பொறுமையாக வேலை செய்யுங்க. வெற்றிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர் அறிமுகமாவாங்க. லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் இருக்கிறது. உலகெங்கும் வாழும் கும்ப ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை அதிகரிக்கும். தைரியம் அதிகரிக்கும். சுறுசுறுப்பான ஒரு நல்ல நாள். வெற்றிகள் நிம்மதிகள் கிடைக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது. நண்பர்கள்லாம் உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. குடும்ப உறுப்பினர்கள் எல்லாமே உங்களுக்கு ஒத்துழைப்பாங்க. வியாபாரத்தில் 1க்கு 2 மடங்கான லாபங்கள் கிடைக்கும். மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வெளியூர் வெளிநாடு பயணம் உங்களுக்கு வாழ்க்கையின் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும். இன்றைய நாள் வந்து ஆன்மீக பணிகளை அதிகமாக செலவு செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றி வைப்பதற்குண்டான வாய்ப்பு இன்றைக்கி அதிகமாக இருக்கிறது. உலகெங்கும் வாழும் மீன ராசி நேயர்களே, இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உற்றார் உறவினருடைய வருகை உங்களுக்கு மனதிற்கு இதமாக இருக்கும். சந்தோஷமாக இருக்கும். மாற்று பாலினத்தவர் உங்களுக்கு உதவி செய்வாங்க. நீண்ட காலமாக தடைப்பட்ட வருமானங்கள் கண்டிப்பாக வந்து சேரும். மற்றவருடைய கருத்துக்கு மாத்திரம் கொஞ்சம் மதிப்பளித்து செயல்பட்டீங்கன்னா இன்றைய நாள் உங்களுக்கு மிக சந்தோஷமான நாள். அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் மேலதிகாரிகள் சக ஊழியருடைய ஆதரவு கிடைக்கும். வியாபார மாற்றம், இடமாற்றம் இதெல்லாமே உங்களுக்கு நினச்சிங்கன்னா அது எல்லாமே நல்லபடியாக முடியும். வீடு வாங்குவது குறித்த யோசனை அதிகரிக்கும். அதே போல் புதிய புதிய திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர்கள். அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. மேலதிகாரியுடைய பாராட்டுகளை பெறுவீர்கள். வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் அனுபவமாவாங்க. இதனால் உங்களுக்கு லாபங்கள் அதிகரிக்கும். நேர்களே, நாங்கள் ஒரு முதியோருள்ள நடத்தி வருகிறோம். அதே போல் இல்லாதவர்களுக்கு அன்னதானங்கள் செய்கிறோம். இதுக்கு நீங்கள் உதவி செய்ய நினச்சா செய்யுங்க.
அப்புறம் ஜோலி பிரசன்னம், ஜோதிடம் இதெல்லாம் நல்ல முறையில் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். துல்லியமாக பார்க்குறோம். தேவைப்படுவதால் தொடர்பு கொள்ளும். இன்றைய நாள் அனைத்து ராசி நேயர்களுக்கும் ஒரு இனிய நாளாக, ஒரு மனமகிழ்ச்சி மிக்க நாளாக, நீங்கள் நினைத்த காரியங்கள் நடைபெற எல்லாம் வல்ல பகவானை மனதுர வேண்டிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவுசெய்து லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பரிடத்தில் சொல்லுங்கள். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா.